எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பினுடைய தலைவர் திரு காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுல இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா தொடர்ச்சியான மின்வெட்டு அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியான மின்வெட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆளும் கட்சி தரப்புல இருந்து அவங்க சில நியாயங்களை அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க சார். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இபி ஆபீஸ்லயும் போயிட்டு எதனால மின்வெட்டு நடக்குதுன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அங்க கேட்கிறாங்க. உண்மையாகவே இந்த மின்வெட்டுக்கு, தற்போதைய மின்வெட்டுக்கு காரணமா இருக்கிறது என்ன சார்? அதோடைய முழு பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய மின்வெட்டுங்கிறது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல தான் அதிகமா மின் தடை. மின் வெட்டுன்னு நம்ம சொல்றது சரியா இருக்க முடியாது. மின்வெட்டுன்னு சொன்னா மின்சார தேவை அதிகமாகி மின்சார உற்பத்தி குறைச்சலா இருந்ததுன்னு சொன்னா அப்ப மின்வெட்டுன்னு சொல்லலாம். இப்ப அப்படி இல்லை. மின்சாரத்தினுடைய தேவை எவ்வளவு இருந்தாலும் அதுக்கான உற்பத்தி அதை விட அதிகமாகவே இருக்கு. சொல்ல போனா இன்னைக்கு நீங்க 17,000 மெகாவாட் தான் இன்னைக்கு கிரிட்டினுடைய லோடா இருக்கு. ஆனா நம்மளுடைய உற்பத்தியினுடைய திறன்கிறது 20,000 மெகாவாட் வரைக்கும் இருக்கு. ஆக எவ்வளவு டிமாண்ட் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அளவுக்கு மின்சாரத்தினுடைய உற்பத்தி திறன் இருக்கு. அப்படி இருந்தும் கூட சில இடங்களில மின் தடை ஏற்படுகிறது. அது மின் தடை தான். அது என்னன்னா, விநியோக பகுதிகளில் மின்சாரத்தை பகிர்க்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் பல ஏரியாக்கள்ல நடக்குது. இது நடக்கக்கூடிய இடம்னு சொன்னா சென்னையினுடைய புறநகர் பகுதிகள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல அர்பன் ஏரியாவில், அதாவது நகர்ப்புற பகுதிகளில் இந்த மின்வெட்டு நடக்குது. இன்னும் கொஞ்சம் குறிப்பா கொஞ்சம் தெளிவான ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா, இந்த மின்வெட்டுங்கிற மின் தடைங்கிற ஒரு விஷயமே மாலை 7 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 11:30 மணி வரைக்கும் தொடருது. அப்ப பார்த்தா தான் கொஞ்சம் அதிகமான மின்வெட்டு அதிகமா வருது. ஆக மின்வெட்டு அதிகமா வரக்கூடிய நேரங்கிறதும் மாலையில 7 மணிக்கு மேல, இரவு முடிஞ்சு எல்லாரும் தூங்க போற நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மின் தடைங்கிறது எல்லா இடத்துலயும் பரவலா வருது. அது அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான். ஆக மின்சார விநியோகிக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய மின்தடை என்பது அங்க இருக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய உற்பத்தி தேவை அதிகமா போகும்போது அந்த கட்டமைப்பு அதை சந்திக்க முடியாமல் மின் தடைபடுகிறது. அந்த தடையை உடனே நீக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. இதுதான் சரியான காரணம். இந்த காரணம் அங்கங்க இந்த சரியான மக்கள், தனியான தொழிலாளர்கள் இருந்திருப்பாங்களே, ஆனா அந்த தடைகள் அங்கங்கே நீக்கப்படும். ஏன்னா 2வது இது இரவு நேரத்துல நீக்கக்கூடிய சரியான தொழிலாளர்கள், போதிய தொழிலாளர்கள் இல்லை என்ற ஒரே காரணம்தான் இந்த மின்சார தடையை நம்மால அப்பப்போ சரி செய்ய முடியாம தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கால இடைவெளியும் தீட்டு போகுது. அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். இதுதான் இதுக்கான உண்மையான காரணம். இப்போ நீங்க விநியோக பகுதியை எடுத்துக்கிட்டு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விநியோக பகுதியில ஒரு 6 கிலோமீட்டர் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா சென்னை பகுதியில மட்டும், சென்னை ரீஜன் மட்டும், நான் சொன்ன லோடுல சென்னை ரீஜன் மட்டும் கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மின்சார தேவை உயர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏப்ரல் மாசத்தை விட இப்போ இருக்கக்கூடிய மின்சார தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு வேற காரணம் என்ன இருக்குன்னு சொன்ன, இது எப்படி இந்த மின்சார தேவை, ஏப்ரல்ல இல்லாத மின்சார தேவை திடீர்னு எப்படி ஜூன் மாசத்திலயும் மே மாச கடைசியிலையும் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சாதாரணமா கடந்த 3-4 ஆண்டுகளாக மின்சாரத்தினுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கோடை காலத்தை பார்த்தா அந்த 3 வருஷ காலத்திலையும் இந்த கோடை இடையில ஒரு மாசத்திலேயோ அல்லது 15 நாள்லயோ 20 நாள்லயோ ஒரு மழை போகும். ஒரு 2-3 நாள் மழை இருக்கக்கூடிய காலம் இருந்தது. ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை முழுக்க இந்த பகுதியில மட்டும் மழை இல்லை. இன்றைக்கு சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்கள்ல இன்னைக்கு பரவலான மழை இருக்கு. அது வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சு போயிருக்கு. ஆனா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. ஸோ கால சூழல் இன்னைக்கு
இந்த மின்சாரத்தின் தேவையை அதிகமாக்கிடுச்சு. இந்த மின்சார தேவை அதிகமான காரணம் ஏப்ரல் மாசத்தை விட இன்னைக்கு அதிகமா இருக்கும்போது மின்சார விநியோக கட்டமைப்பு அந்த பழுவை தாங்க முடியாம அப்போது தடைபடுகிறது. தடைபடுகிறதை உடனடியாக தீர்க்கக்கூடிய தொழிலாளர்கள் சக்தி அங்க இல்லை. 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சர்க்கிளுக்கு ஒரே ஒரு தொழிலாளி மட்டும் இருக்காரு. அவர் தான் 2-3 இடத்துல இருக்கக்கூடிய மின் தடையை நீக்க வேண்டியவரா இருக்காரு. அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான நேரமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் ஆயிடுது. இந்த இடைவெளி தான் காரணம். இதுக்கு இந்த நேரத்திலேயும் கூட அவர்கள் இரவில பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு போதியமான பணியாளர்களை இப்ப கூட இல்லை, இந்த அவசர காலத்துக்காகவாது சில நிர்வாக ரீதியாக சில பணியாளர்களை அமர்த்த வேண்டிய கட்டாயம் நிர்வாகத்துக்கு இருக்கு. நிர்வாகம் அதை செய்யல. அதுதான் இந்த மின்தடையினுடைய பாதிப்பு அதிகமாவதற்கு காரணம். என்னை பொறுத்தவரையில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன், சீஃப் என்ஜினியர், மின்சார வாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் எல்லாம் இந்த தொழிலாளர்கள் தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். அவர்கள் எடுக்க தவறி இருக்கிறார்கள். இல்லைங்க, இப்போ நீங்க பார்க்கும்போது மொத்தமா எத்தனை தொழிலாளர்கள் தேவை, இப்போ எவ்வளவு இருக்காங்க? ஆக்சுவலா அப்படி பார்க்கறது சரியா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் மட்டும்தான் இந்த மின்தடைங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த மின்தடை பகுதிகளில் நீங்க எடுத்தீங்கன்னா தொழிலாளர்கள்னு மொத்தமா நீங்க கணக்கிட்டீங்கன்னா சூப்பர்வைசரி ஸ்டாஃப் இருக்காங்க. இப்போ ஒரு செக்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர்வைசரி ஸ்டாஃப் ஃபோர்மேன் இருக்காரு, லைன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஆனா வயர்மேன்ங்கிறவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப நீங்க வேகன்சி எத்தனை தொழிலாளர்கள்ங்கிற வச்சுட்டு கணக்கிட்டீங்கன்னா அது சரியா வராது. களத்தில் களத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் யார், எவ்வளவு பேர் குறைவா இருக்காங்கன்னு நம்ம பகுத்து தான் அதை சொல்லணும். களத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியதுல 4லேருந்து 5லேருந்து ஒருத்தர் தான் இருக்கார், 5க்கு ஒருவர் இருக்கார், 4க்கு ஒருவர் இருக்கார், சில இடத்துல 3க்கு ஒருவர் இருக்கார், சில இடத்துல 6க்கு ஒருவர் தான் இருக்கார். ஆக அந்த இடத்துலதான் இந்த இடர்பாடு வருது. களப்பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குறைவு. இல்ல, அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது இது ஒரு பெரிய வேகன்சியா இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற அந்த களப்பணியாளர் 6ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா. ஆமா, 6ல ஒரு தொழிலாளர் இருக்காருன்னா மத்த நேரத்துல எல்லாம் இந்த இடர்பாடு ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 6 அப்போது இருக்கும் போதெல்லாம் அவருக்கு இந்த மாதிரியான மின் தடைங்கிறது அதிகமா இருக்காது. அப்பொழுது சாதாரண காலம் மின் பழு ரொம்ப குறைவா இருக்கும். சிஸ்டத்துல அந்த அவருடைய வேலை செய்ய வேண்டிய பணி தேவை இருக்காது. இப்போ அளவுக்கு அது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்ப மின்சாரத்தினுடைய தேவை சென்னை புறநகர் பகுதியில இன்னைக்கு கூடியிருக்கு. இன்னைக்கு 4800 மெகாவாட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. 4800 மெகாவாட்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 17000 மெகாவாட்ல இன்னைக்கு 5000 மெகாவாட் வரைக்குமே சென்னையிலேயே தேவைப்படுது. அப்போ இது வரைக்கும் சென்னை 4800 மெகாவாட்டை சந்திச்சதே கிடையாது. அப்போ இந்த காலத்துல மின் தடைங்கிறது அதிகமா இருக்கும். அப்போ இதுவரைக்கும் சாதாரணமா ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த இப்போ அவருடைய தேவை, அவருடைய பிரசன்ஸ் இப்ப அதிகமா தேவைப்பட ஆரம்பிக்குது. அப்போ கால இடைவெளி அதிகமாகும். இதுதான் காரணம். சொல்லுங்க. ஆனா ஒரு கேள்விங்க, இப்போ இந்த எல்னினோ இந்த மாதிரியான பூமி வெப்பமயம் ஆகிறதுன்ற ஒரு காரணம் இந்த ஆண்டு மட்டும்தான் இருக்கா, இல்ல கடந்த ஆண்டுகள்ல இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இல்லையா? அப்போலாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அரசாங்கம்? இல்ல, நீங்க கடந்த ஆண்டுகளுக்கு கூட நீங்க போக வேண்டாம். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்ததை விட இப்போ இந்த காலகட்டம் ஜூன் மாதத்துல சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய மின்பளுங்கிறது வேகமாக உயர்ந்திருக்கு. அதுதான் காரணம். ஏப்ரல் மாசத்துல இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா இப்ப நீங்க மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று வந்தாச்சு. தென்மேற்கு பருவக்காற்றுனால இருக்கக்கூடிய மழையோ சாரலோ காற்றோ வந்திருக்கு. இப்ப வெயிலுடைய தாக்கம் இங்க குறைஞ்சிருக்கு. ஆனா சென்னையில அந்த வெயிலுடைய தாக்கம் குறையல. அது மட்டும் இல்ல, இடையில பெய்யக்கூடிய மழை எதுவும் பெய்யாதனால இப்ப அங்க இருக்க வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகவே உணரப்படுது.
சாதாரணமா 1 டிகிரி இருந்தா நமக்கு எவ்வளவு வெப்பம், எவ்வளவு தாக்கம் தெரியுமோ அதை விட இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு காய்ந்து போன ஒரு நிலையில இருப்பதனால வெப்பம் அங்க அதிகமாகும் போது மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாகுது. இந்த தேவைங்கிறது கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்ததை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மின் தடை என்பது டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில், மின்சார பகிர்மான ஏரியாவில் நடக்குது. அதை சந்திக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒருத்தர் இருந்தா சமாளிச்சுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு நெருக்கடி வந்தோன்னா ஒருத்தரால் சமாளிக்க முடியல. அதுதான் விஷயம். இப்போ இந்த மின் தடை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருந்தீங்க. ஆனா எனக்கு என்ன தேவைன்னா, இந்த தீர்வு வந்து எம்ப்ளாயிஸ வந்து ஹையர் பண்ணாலே போதுமா, இல்ல மின்சாரம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வாங்குறதுக்கான சிச்சுவேஷன் தற்பொழுது இருக்கா? தேவையே இல்லை. மின்சாரம் நம்ம அளவுக்கு அதிகமா கொள்முதல் பண்ணியிருக்கோம். கொள்முதல் பண்ண மின்சாரத்தை முழுமையா நம்மளால வாங்கவே முடியல. அதுதான் இன்றைய நிலை. ஆகையால மின்சாரத்தினுடைய கொள்முதலோ அல்லது மின்சாரத்தினுடைய உற்பத்தியோ இது இடர்பாடு கிடையாது. அங்கங்கே விநியோகத்துல இன்னைக்கு ஒரு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு மின்சார தேவை இந்த ஒரு பகுதியில மட்டும் ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால மின் தடைகள் என்பது அதிகமாயிட்டு இருக்கு. இந்த அதிகமான மின் தடையை உடனே அட்டன் பண்ண உடனே சரி செய்வதற்கான தொழிலாளர் சக்தி இல்லை. அப்போ அந்த தொழிலாளர் சக்தியை கூட்டணும், அதுக்கான உதவி பண்ணணும், வெளியில இருந்து அதுக்கு என்கேஜ் பண்ணணும். இதெல்லாம் நிர்வாகத்தினுடைய வேலை. அந்த நிர்வாகம் அதை செய்ய தவறி இருக்காங்க. இல்லைங்க, இப்போ தற்பொழுதைய சூழலை பார்க்கும் பொழுது இன்னும் இந்த வெயில் வந்து இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்றது தெரியல. உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த ஊழியர்களை வந்து அதிகரிக்கிறது மட்டும்தானா தீர்வு? ஊழியர்களை அதிகரிச்சாலே போதுமானது சார். ஊழியர்களை வந்து அந்தந்த இடத்துல உடனே போய் அட்டன் பண்ற அளவுக்கு, உடனே போய் சரி செய்யற அளவுக்கு ஊழியர்களை எந்த வழியிலேயாவது ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் லேபர்ஸோ அல்லது வேற பணிய ஓய்வு பெற்றவர்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரியோ அல்லது சூப்பர்வைசரி ஸ்டாஃபா இருக்கக்கூடிய ஃபோர்மன், லைன் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை இந்த களப்பணியில ஈடுபட சொல்வதற்கோ இது மாதிரியான சில நிர்வாக தேவைகளை செஞ்சால் மட்டுமே இதை சமாளிச்சிட முடியும். ஆனா அதே போல இன்னொரு கேள்வி என்ன, இப்போ மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நிறைய வேக்கன்ட் அப்படின்றது இந்த மின்சாரத்துறையில இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. வேற என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் அப்படின்றது இந்த மின்சாரத்துறையில செய்ய வேண்டியதா இருக்கு? அதாவது மின்சாரத்துறையில தொழிலாளர்கள் குறைவா இருக்குங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் இல்லை. இது கடந்த 30 வருஷமாவே அப்படி 20 வருஷமாவே அப்படித்தான் இருக்கு. கடந்த 20 வருஷமாவே மின்சார தொழிலாளர் குறைபாடு குறைச்சலா இருக்காங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆக மின்சார தொழிலாளர்கள் ஒட்டு மொத்தமா மின் வாரியத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர் குறைவுங்கிறது ஏற்கனவே இருக்கு. இப்ப இருக்க இந்த தொழிலாளர்கள் இதுவரைக்கும் நீங்க வேலை செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுவரைக்கும் இருந்த போது ஒரு 6 பேர்ல ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் இவ்வளவு காலம் இருந்த போது இப்ப எல்லாம் வரல, இந்த தடவை மட்டும் ஏன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆட்சி மாற்றம் வந்ததும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலுடைய மாற்றங்களும் ஒரே மாதிரியா இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்தடைங்கிறது அந்த பகுதியில அந்த ஒரு மனிதரால சந்திக்க முடியல. அதுதான் விஷயம். ஒருத்தர் கடந்த காலங்களில் சந்திக்க முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப சந்திக்க முடியல. ஏன்னா இன்றைக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மின் தடைங்கிறது எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எண்ணிக்கையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த அவருடைய பகுதிகளில் பார்க்கக்கூடியது. ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்குள்ள பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள அவரால் பார்க்க முடியல. ரொம்ப சாதாரண விஷயம் அது. இதுக்கு மத்த இன்னொருத்தர் 2 பேரை நீங்க பணியமர்த்தி விட்டாலே அந்த இடர்பாடை தீர்த்து விட முடியும். ஒட்டுமொத்தமா நீங்க தொழிலாளர்கள் எவ்வளவு குறைவா இருக்காங்க போறாங்கிறது அது தனி. இன்னைக்கு அந்த களத்துல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குறைவு, அந்த இன்றைக்கு இருக்க மின் தடை அதிகமா இருக்கு. அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தொழிலாளர்கள் இல்லை. அதுவும் இந்த குறிப்பிட்ட சென்னை புறநகர் பகுதிகள் மட்டும்தான். அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்திற்கு மட்டும் உயர்த்துவதற்கான வழியை பார்க்க வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.